வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா சாம்சங்கோட M21 2021 என்னையா பேர் இது அப்படின்னு தான் இருக்குது. பட் போன வருஷம் M21 நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா M21 வந்து 9611 அப்படிங்கிற ப்ராசரோடு வருது. அதே சமயம் சாம்சங்கில் A சீரீஸில் A51 A51s எல்லாத்துலேயும் அதே ப்ராசர் தான் இருந்தது. அப்படின்னும் போது 10,000 ரூபா வித்தியாசத்தில் உங்களுக்கு 9611 ப்ராசர் மட்டும் இல்லாமல் சூப்பர் அமோலட் டிஸ்பிளேயோட, ஏன்னா 15,000 ரூபாய்க்கு கீழே அப்போலாம் சூப்பர் அமோலட் அப்படின்னு கேட்டாலே சாம்சங் மட்டும்தான் எல்லோரும் சொல்லுவோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின நிறையா பேருக்கு வந்து பேட்ரி கூட பிரச்சனை வரல, அவ்வளோவா ஹீட்டிங் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சாம்சங் வந்து M32 M42 கேட்காமையே, மக்கள் யாரும் கேட்காமையே பயங்கரமான ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணிவிட்டு இப்போ 12,500 ரூபாய்க்கு M21க்கு ஒரு ரீவிசிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன ரீஃபைன்மெண்ட், சின்ன சேஞ்சஸ், ஒரு ரெஃப்ரெஷ்டு எடிஷன் மாதிரி. ஸோ இது எப்படி இருக்க போகுது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, மக்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, உங்களுக்கு சீரியஸாக பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே தான் இந்த வீடியோ. பார்த்துடலாமா? போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ. கேலக்ஸி M21 லான்ச் ஆகிடுச்சு. லான்ச் ஆனது மட்டும் இல்லாமல் அது 12,499 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை கிட்டத்தட்ட எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ரெட்மி நோட் 10 அப்படிங்கிற ஃபோன் 12,000க்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் காலப்போக்கில் 12,500 ரூபாய்க்கு போச்சு, அப்புறம் 13,000 ரூபாய்க்கு போச்சு. அண்ட் சில சமயம் ஒரு சிலர் சொல்கிறாங்க அது 13,499 ரூபாய்க்கு போனதையும் நான் பார்த்துருக்கேன்னா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அது டிமாண்ட்னால தான் இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லைனா அந்த ப்ராடக்ட் வந்து சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்காங்கிற கேள்வியை வந்து இந்த இடத்துல நம்ம எல்லார் மனசுலையும் விதைக்குது. சரி, ஒருத்தன் அப்படி போய்கிட்டு இருக்கான், வரும்போது வந்து ஒன்று சொல்கிறான், அப்புறம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் எங்கள் ப்ராடக்ட் வேல்யூ கூடுது, அதனால் நாங்கள் ப்ரைஸ் ஏற்றுறோன்னு அவன் சொல்ல. அவனுக்கு ஆப்போசிட்டில் கேலக்ஸி M21 2021 அப்படிங்கிற மாடல், அப்படி இல்லைனா இது வந்து ப்ரைம் எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ப்ரைம் டே சேலில் தான் இது வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆக போகுது இல்லையா. இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனோட மெயின் USP என்னவாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, சூப்பர் அமோலட் பேனல் கொடுக்குறாங்க. அதுவும் 15,000 ரூபாய்க்குள்ளே ஃபஸ்ட்டு டைம் வரும்போது. M21 ஃபஸ்ட்டு வரும்போது போன வருஷம் இப்படி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா M21 வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் அமோலட் பேனல் தராங்க, அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி தராங்க, 48 MP எப்படி GM1 இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா இதுக்கு முன்னாடி. இப்போது இந்த தடவை வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்டாக GM2 யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அது ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 6000 mAh பேட்டரியை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி பேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸுக்கு சொல்லவே வேணாம். மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து 5,000 6,000க்கு மூவ் ஆகிட்டனால சாம்சங்கும் அவங்க பங்குக்கு என்ன பண்ணாங்கன்னா 15,000க்கு கீழே 6000 mAhல ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ட்ரிபிள் கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வந்து எப்போயுமே நமக்கு ப்ரைமரி சென்சார் ஓரளவுக்கு ஓகேயாக இருக்கும். பட் அந்த செகண்ட்ரியாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த அல்ட்ரா வைட் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, பேட்டரி லைஃப் சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பேட்டரியை தான் பெருமையாக பேசியிருந்தாங்க. பேட்டரி லைஃப்பில் சீரியஸாகவே சாம்சங் வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களால ஆப்டிமைசேஷன் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, கன்ஃபார்மாக வந்து பேட்டரி சைஸை வச்சே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இல்லையா. சமீப காலங்களில் அப்படி தானே போயிட்டுருக்கு. 6,000 7,000ன்னு போயிட்டுருக்க ஒரே பிராண்டு சொல்லணுன்னா சாம்சங் தான். ஸோ அது அவங்களுக்கு ஒரு லேர்னிங் கவுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக அமேசானில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தப்பே கிடையாது. அவங்க வந்து இந்த மாதிரி லான்ச் டே அப்போ வந்து நீங்கள் 11,499க்கு வாங்கலாம் அப்படின்னு சொன்னது தப்பு இல்லை. பட் கண்டிஷன் சப்ளை கீழே போட்டிருப்பாங்க குட்டியாக, 1,000 rupees ஆஃப். எப்போனா நீங்கள் பேங்க் கார்டு யூஸ் பண்ணாத, பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த 1,000 rupees ஆஃப். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து 12,499க்கு தான் கிடைக்கும். இது அதே ஃபோன் தான், எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன நடுவில் நான் இப்போ ஒரு டேப்பில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோன் எப்படி இருந்தது, இது பழைய டிசைன். இப்போ எப்படி இருக்குது, இது புது டிசைன். ஸோ P20 ப்ரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க போல். ஸோ அந்த டிசைனை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. P20 ப்ரோ மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம இப்போ டப்புன்னு செக் பண்ணோம்னா Mi 10 ஞாபகம் இருக்கா, Mi 10 ஃபஸ்ட் டைம் வந்து திரும்ப Xiaomi வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. என்னது Mi 10, அதுவும் P20 ப்ரோ இம்ப்ரெஸ் ஆன இதே டிசைன் தான் இருக்கும். ஸோ அந்த டிசைன் தான் இப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸ், மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போது நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் வரலாம். இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஆமாம் GM2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க.
48 MP ட்ரிபிள் கேமரா GM2 சென்சார், அதுதான் வந்து இங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டு. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்கும், அதை நம்ம உறுதியாக சொல்லலாம். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. டே லைட்டில் நல்ல பிரைட்டாக இருந்தால் ஓகே. 5 MP டெப்த்து ஓகே யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல நேரம். 2 MP மேக்ரோ கொடுக்கலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். 20 MP ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து சாம்சங் சொல்லப்போனால் ஒரு நல்ல டிவைஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா, எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, இவங்க 12,499க்கு வந்து சூப்பர் அமோலட் பேனலோட 9611 எக்ஸினோஸ் ப்ராசஸரோட அது 10 nm சிப் வேறு, நெட்லேயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 10 nm சிப்னு. ஏன் வந்து இதை மென்ஷன் பண்ணது முக்கியம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன். ஏன்னா இப்போது இதுக்கு கவுண்டர் பார்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியாடெக் வந்து பெருசாக கன்சிடர் யாரும் பண்ண மாட்டாங்க, அது நல்லாவே தெரியும். இத்தனைக்கும் மீடியாடெக்கில் உங்களுக்கு G95 இருக்கும், சில சமயம் ஆஃபர் டைமில் உங்களுக்கு G95 கூட இந்த பட்ஜெட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, இன்கேஸ் பழைய ஃபோன் ஏதாவது ஸ்டாக் இருந்ததுன்னா, அநேகமாக இப்போதைக்கு எந்த ஃபோனும் பழைய ஃபோன் ஸ்டாக் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, G90T பேஸ்டு. பட் G85 உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இந்த பட்ஜெட்டில். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 nm அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து 11 nm ஸ்னாப்ட்ராகன் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காப்புல, அதுதான் 678. ஸோ இதுவும் வந்து குறை சொல்கிற அளவுக்கு மோசம்லாம் கிடையாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு Note 10 சீரீஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோன்னு சொல்லலாம். ஏன்னா Note 10 நல்லாயிருக்கு, Note 10 Pro ஓகே, Note 10 Pro Max என்ன சொல்கிறது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பார்க்க போனால் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ப்ரோ சீரிஸாக இருக்கட்டும், மேக்ஸ் சீரிஸாக இருக்கட்டும், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்லாம் நம்ம வந்து டப்புன்னு போய் சொல்லிட முடியாது. சீரியஸாகவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டிஸ்பிளே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் எக்ஸ்ட்ரா இருக்க போகுது. ஸோ 120 Hz பேனல் வேறு, கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டு. அது தவிர உங்களுக்கு வந்து கேமரா சென்சார் மாறுது, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 48 MP தான், பட் அதிலெல்லாம் 64, அதை தாண்டி மேக்ஸ் வேரியண்ட்டில் 108. ஸோ இப்படி பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியும். இன்க்ளூடிங் த ப்ராசஸர் இல்லையா, ப்ராசஸர் இருக்குது, உங்களுக்கு கேமரா மாடியூல் வேறு மாறும்ல, அதில் உங்களுக்கு வந்து டெலிமேக்ரோ ஆப்ஷன் வேறு இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபைன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு பார்க்கும்போது நிறையா பக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இருக்கிற ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் Note 10 கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால தான் வந்து Xiaomi என்ன பண்ணாங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ப்ரைஸை நைஸாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமோலட் பேனல் ரெட்மி சீரீஸில், அதுவும் நோட் சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணது எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்திச்சு. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த வைப்ரேஷன் மோட்டார் இருக்குது, சீரியஸாகவே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து Xiaomi ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். எனக்கான பர்சனலாக சொல்லணுன்னா 9 சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 9 Pro 9 Pro Max. அப்புறம் டியூயல் ஸ்பீக்கர், அதாவது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த பட்ஜெட்டில் வந்து ஆல்ரெடி இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக்கோ எல்லாத்துலேயுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வருது. இருந்தாலும் இப்போ காம்படிஷன் வச்சு பார்க்கும்போது காம்படிஷனோட இவங்க இந்த ஏரியாவில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அதே சமயம் நீங்கள் சப்போஸ் வந்து எங்கேயாவது போய் இப்படிலாம் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராசஸருக்கு வந்து வேர்சஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியும் எக்ஸினாஸ்க்கு தான் வந்து ரா பவர் அதிகமாக இருக்கிறதா எல்லாருமே சொல்லுவாங்க. அது உண்மை தான், அதை யாரும் மறுக்கலாம் முடியாது. எக்ஸினாஸ்லாம் மொக்கன்னு. அதே மாதிரி இப்போ வேறு ஏதாவது ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸினாஸ் மொக்க 678 தான் பெஸ்ட்டுன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. இது எதுக்காக காமிச்சேன்னா, இது அப்படியே நம்ப வேணாம், ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கே தெரியும். எக்ஸினாஸ் கிட்ட இருந்த ஒரே பிரச்சனை என்னென்னா, M21 யூசர்ஸ் யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக்கை கொடுக்க முடியும். நாங்கள் M21 யூஸ் பண்ணும்போது எங்கள் நண்பர்களே என்ன சொன்னாங்கன்னா, தெர்மல் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 9611 தான் இருக்குது. அதே 9611 தான் உங்களுக்கு M31sலேயும் இருந்திருக்கும். பட் M31sல கிடைக்கிற ஃபீட்பேக் வேறு, ஆனால் M21ல் கிடைக்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருந்தது. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ரெண்டுமே தனிக்கும் சேம் ப்ராசஸராக இருக்கும்போது எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுலேயும் வந்தது. ஸோ உங்களுக்கும் M21 எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல், அது இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ M21 எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஃபோனுமே ஐடென்டிக்கல் தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த M21 நல்லா இருந்ததுன்னா, அப்போ இப்போ வரக்கூடிய M21 ப்ரைம் எடிஷனும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பிக்கை தான், குருட்டு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Note 10 M21 2021. ஸோ M21 2021 தான் ஆக்சுவலாக அதோட நேமு. M21 ப்ரைம் எடிஷன் அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, இப்போ அமேசானில் சேல் பண்ணுறதுனால. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஐடென்டிக்கல் தான். ஸோ இந்த ஃபோனில் வந்து பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. பிரைட்னஸ் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஏரியாவாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இந்த ஃபோன் பாருங்களேன் 1100 நிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஃபோனையும் நான் அவுட்டோரில் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸில், அதுவும் சன்லைட் எலிஜிபிலிட்டிக்காக யூஸ் பண்ணி பார்க்கும்போது பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரில. மேபி இவங்க ஏதாவது கிளாஸ் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து ட்ரான்ஸ்ரிஃப்ளெக்டிவ் லேயர்ஸ் அது இதுன்னெலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா.
ஏன்னா அதுதான் வியூவிங் ஆங்கிளை டிசைட் பண்ணோம். மேபி வியூவிங் ஆங்கிள் சூப்பராக கொடுக்கறதுக்காக கிளாஸில் ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா யாருக்கு தெரியும் யார் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ ஃபோனை கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் இந்த தடவை எப்படி இருக்குன்னு. மற்றபடி ரெண்டுமே நீங்கள் சைட் பை சைட் பார்க்கும்போது ஐடென்டிக்கல் ஃபோன் தான் ப்ரோ, எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் எப்படினாலும் எப்படி குட்டிக்காரன் நடித்தாலும் சேம் ஃபோன் தான். இந்த இடத்துல நம்ம பார்த்த மாதிரி GM2 வரப்போகுது, இந்த இடத்துல GM1 இருந்தது பழைய ஃபோனில். ஸோ இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் இருக்குன்னு பேர் தான். பட் அதில் இருக்கிற 2 MP மேக்ரோ பற்றி நம்ம யாரும் வருத்தப்பட வேணாம். எப்பயுமே சொல்கிறது தான், உங்களோட ப்ரைமரி சென்சாரில் × 2 பண்ணிங்கனாலே நீங்கள் நல்ல மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபோனுமே 1080p ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. அதே சமயம் ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் 4K 30 FPS எடுக்கலாம். பட் 4K 30 FPS பற்றி உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அதை எடுக்கும், பட் ரொம்ப சூப்பராக எடுக்கும்லாம் சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ். பட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரைபாட் வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சில ஆஸ்பெக்ட்லலாம் உங்களுக்கு சாம்சங்க்கு எட்ஜ் கிடைக்குது. என்னென்னா 6000 mAh பேட்டரி அகைன்ஸ்ட் 5000 வரும்போது எட்ஜ் கிடைக்குது. பட் 9600 பவர் எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணும்போது 678 கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ரியல் வேர்ல்டு யூஸ் சினாரியோஸ் இதுதான் டிசைட் பண்ணோம், பார்க்கலாம். ஸோ 33 வாட் சார்ஜருக்கு மத்தியில் 15 வாட்டு என்னை பொறுத்த வரைக்கும் 15 வாட்டு போதும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையும் பஞ்சாயத்தெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு கருத்து கேட்கலாமேன்னு தான். இந்த ஃபோன் இப்போ லான்ச் ஆகுது, அப்படி இருந்தாலும் 12499 ரூபா கொடுத்து இதை வாங்கலாமா, இல்லாட்டி எக்ஸ்ட்ரா இன்னொரு 500 ரூபா போட்டால் உங்களுக்கு வந்து ரெட்மி நோட் 10 கிடைக்கும். ஸோ நோட் 10 இதுவா, அப்படி இல்லையா, இன்னும் நார்சோலாக இருக்குது இல்லையா. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நான் ஏன் வந்து M21 ப்ரைம் எடிஷன் வாங்கணும், இல்லாட்டி நான் எதனால் M21 ப்ரைம் எடிஷன் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை மட்டும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை படிக்கிற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணது பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம்.